சோ ஐயா துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் சோ ஐயா அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி. PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கண்ணீர் அஞ்சலி யூடியூப் மூலமாக செய்கின்றேன். ஒரு பாமரனையும் சோ ஐயா அரசியலை மட்டும் எழுதவில்லை, ஒரு உண்மையான பாமரன் சயின்டிஸ்ட்டும் எழுதி நிதி உதவி வாங்கி கொடுத்தவர் தான் சோ ஐயா. இன்றைக்கி நான் படிப்பறிவு இல்லாதவன் முதலமைச்சர்கிட்ட நிதி லோன் கேட்டால் முதலமைச்சரில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த பாமர விஞ்ஞானி என்ற தலைப்பு சோ ஐயா அவர் தான் கொடுத்தாரு. அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சோ ஐயா அவருடைய எழுத்து பாமரனுக்கும் நிதி உதவி வெளிநாட்டிலிருந்து துக்ளக் பத்திரிகை மூலமாக எனக்கு கிடைத்தது. அந்த நிதி உதவி மூலமாக தான் இன்றைக்கு EVM மிஷின் குற்றத்தை கூட வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு சயின்டிஸ்ட்டு என்று வெளி உலகிற்கு வந்திருக்கிறேன் என்றால் அது துக்ளக்கும் ஒரு காரணம். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு முதியோர் கல்வியில் படித்தவன் ஒரு EVM மிஷினுடைய குற்றத்தை அதாவது சிறு குழந்தைக்கு கூட அந்த குற்றம் புரிய வேண்டும் என்று வெளிப்படுத்தியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டை துக்ளக் பத்திரிகை சோ ஐயா அறிமுகப்படுத்தினார். துக்ளக் பத்திரிகை எனக்கு எப்படி அறிமுகம் என்றால், ஹிந்து பத்திரிகை நாளிதழ் ஹிந்து பத்திரிகையில் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர் எஸ் விஜயகுமார் சார் மூலமாக துக்ளக் பத்திரிகை ரிப்போர்ட்டர் இதயா சாரை அறிமுகப்படுத்தி வைத்தார் எஸ் விஜயகுமார் சார். இவர் கண்டுபிடிப்புகள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது, இதை ஒரு நாளைக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு அது உண்மை விவரம் என்னண்டு அதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது மாணவர்களுக்கும் நம் நாட்டுக்கும் தேவையானது தான். ஆனால் கல்வி அறிவே இல்லாதவன் இப்படி கண்டுபிடிக்கிறான்னா இவனை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். நான் ஹிந்து பத்திரிகையில் நான் எழுதியிருக்கிறேன், ஆகையினால் உங்கள் பத்திரிகையில் இவரை எழுத முடியுமா, இவரை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள், வீட்டில் போய் இவருடைய கண்டுபிடிப்புகள்லாம் பேட்டி எடுங்க, பார்த்து அது நல்லா இருந்தால் போடுங்க அப்படின்னு எஸ் விஜயகுமார் சார் ஹிந்து பத்திரிகை ரிப்போர்ட்டர் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர் அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு துக்ளக் பத்திரிகை ரிப்போர்ட்டர் சார் இதயா சார் வீட்டில் பார்த்தார். பார்த்துட்டு அதனுடைய நாங்கள் அறிவியலெலாம் எழுத மாட்டோம்ப்பா, ஆனால் நீ படிக்காமல் ஒரு முதியோர் கல்வியில் படிச்சுட்டு இது முதியோர் கல்வியில் அந்த படிப்பை வச்சு இவ்வளவு செய்கிறன்றா, இதை கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். நான் சோ ஐயாவுக்கு எழுதுகிறேன், ஆகையினால் நீ அரசாங்கம் யாரும் உதவி செய்யலைன்ட்டுலாம் கவலைப்படாத, ஆனால் எங்கள் பத்திரிக்கையில் எழுதுனா உனக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு இதயா சார் சொன்னார். அதே மாதிரி இதயா சார் எழுதினார். சார்ச்சாவிலேருந்து புருனேயிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறையா வாசகர்கள் துக்ளக் பத்திரிகை வாசகர்கள் வீட்டுக்கே இந்த புக்கை வச்சுக்கிட்டு இந்த ஜெயபாண்டின்றவர் எங்கே இருக்காருன்னு கேட்டு என்னை நேரடியாக பார்த்து நிதி உதவி செய்தவர்கள் நிறையா பேர் துக்ளக் பத்திரிகை மூலமாக. ஆகையினால் ஐயா சோ ஐயா அரசியலை மட்டும் எழுதலை, அரசியல் உள்ள குறைகளை மட்டும் எழுதலை, அதில் கண்டுபிடிப்பாளர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்றத துக்ளக் வாசகர்கள் மூலமாக எனக்கு நிதி உதவி கிடைத்ததுனால வட்டி இல்லாத கடன்லாம் கிடைச்சி. முதலமைச்சர் கருணாநிதியிடம் லோன் கேட்டு போகும்பொழுது
அப்போ பேங்கில் கேட்டாங்க, உனக்கு சொத்து சான்றிதழ், படிப்பு சான்றிதழ் இதெல்லாம் இருந்தால் தான் கொடுக்க முடியும்னாங்க. ஆனால் எந்த சான்றிதழும் இல்லாமல் ஒருவனுக்கு வட்டி இல்லாத கடன் கிடைக்கும் என்றால் அது துக்ளக் பத்திரிக்கை நாளிதழ் வார இதழில் போட்டதுனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. நல்ல மனிதர்களுடைய பழக்கம் கிடைத்தது. அதற்காக ஐயா அவர்கள் இன்று காலமாகிவிட்டார்கள். ஆகையினால் நான் வருத்தத்தோடையும் ஒரு பெருமையுடையும், எப்படின்னா ஒரு பாமரனுக்கு படிப்பறிவே இல்லாதவனுக்கு சொத்து சான்றிதழ் படிப்பு சான்றிதழ்லாம் இல்லாமலே வட்டி இல்லாத கடன் கிடைக்கும் என்ற மனிதர்களை அறிமுகப்படுத்திய அந்த ஐயா அவர்களுக்கு இந்த பாமரன் கண்ணீரஞ்சலி செய்கிறான். என்னால் சென்னைக்கு வர முடியாத காரணத்தினால், ஏனென்றால் நான் விஞ்ஞானி என்று நிரூபித்துவிட்டு அந்த விழாவில் எனக்கு உதவி செய்த நண்பர்களுக்கும் அரசு ஆசிரியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எனக்கு வட்டி இல்லாத பணம் கொடுத்தவர்களுக்கும் ஐயா பத்திரிகைக்கும் நான் ஒரு சாதனையை சாதிக்கப் போகிறேன். தமிழ்நாட்டில் உள்ள தாய் வழி பொறியியற் கல்லூரி படித்த மாணவர்களுக்கு புதிய அறிவியல் வேலை வாய்ப்பு விரைவில் கொடுக்கப் போகிறேன். என்னுடைய பொருள்களை மீட்டி ஐடி பூங்காவை அறிவியல் அருங்காட்சியகமாக நிறுவ முடியும். அதனால் பல ஆயிரம் லட்சக்கணக்கான வருவாய் அரசுக்கு கிடைக்கும்படி செய்ய முடியும் என்ற இன்றைக்கி அந்த வார்த்தையை பேசுகிறேன் என்றால், ஒரு பாமரனை இழிவாக சொத்து சான்றிதழ் இருக்கா, படிப்பு சான்றிதழ் இருக்கா என்று கேட்குற சொல்லுக்கு விடை கொடுத்தவர் வட்டி இல்லாத கடன் படிப்பறிவு இல்லாதவனுக்கும் சொத்து சான்றிதழ் இல்லாதவனுக்கும் ஒரு அறிவாளிக்கு கொடுக்கணும் என்று அந்த வாசகர்கள் செய்த சாதனையை இந்த முதலமைச்சர் செய்ய முடியாத சாதனையை துக்ளக்கு வாசகர்கள் செய்தார்கள். இன்றைக்கு இவிஎம் மிஷினுடைய குற்றத்தை வெளிப்படுத்தி எல்லா மக்களுக்கும் ஓட்டு உரிமை வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி வளர்ந்திருக்கிறேன் என்றால் ஐயா அவருக்கு நன்றி தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தருமபுரி படம் நெருப்பி விவசாய பண்ணி.